Hello everyone, welcome back to my channel Crack PGTRB Physics with me. இன்னைக்கு நம்ம சேனல்ல எலக்ட்ரானிக்ஸ் சாப்டர்ல introduction about operational amplifier பார்க்க போறோம். Operational amplifier நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல op amp அப்படின்றது கூட சொல்லலாம். Operational amplifier அப்படின்றது ஒரு IC chip தான். It is a 8-pin IC. ஸோ அது வந்து ஒரு சாலிட் ஸ்டேட் டிவைஸ். அது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா DC அண்ட் AC சிக்னல்ஸ் நம்ம என்ன இன்புட் சிக்னல் கொடுக்குறோமோ அதை ஆம்ப்ளிஃபை பண்ணும். ஆம்ப்ளிஃபை அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நார்மலாக நம்ம லாஜிக் கேட்ஸ் பார்த்துருப்போம். நாட் கேட் தவிர மிச்ச எல்லா லாஜிக் கேட்ஸ்க்கும் 2 இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். அதே மாதிரி தான் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். அந்த சிப் நம்பர் என்னன்னா IC741 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயும் வந்து 2 இன்புட் இருக்குது. அந்த 2 இன்புட்டோட நேம் என்ன அப்படின்னா ஒன்று இன்வெர்ட்டிங் இன்புட்டு, இன்னொன்று நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. இன்வெர்ட்டிங் இன்புட் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணும். அதுதான் அது பேர் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. நான் இன்வெர்ட்டிங் இன்புட் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட்டு பாசிட்டிவ்னா அது பாசிட்டிவாகவே எடுத்துக்கும். பட் இங்கே ஒரே ஒரு சிங்கிள் அவுட்புட் மட்டும் தான் இருக்குது. இதுதான் ஆக்சுவல் டயக்ராம். ஸோ இந்த டயக்ராமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இதை கவுண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த சர்க்கியூட் டயக்ராம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் நாலேஜ்க்காக தான் கொடுத்துருக்குது. இதில் மொத்தம் 20 டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். இங்கே கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4. இந்த லைனில் 4 இருக்குது. 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மொத்தம் 20 டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கு. அண்ட் ரெசிஸ்டர்ஸை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒன்று 1 2 3, இங்கே ஒன்று 4 5 6 7 8 9 10 and 11. மொத்தம் 11 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. ஒரே ஒரு கெப்பாசிட்டர் தான் அது இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்றது இட் இஸ் அ IC இன்டகிரேட்டட் சர்க்கியூட் 741. மொத்தம் 20 டிரான்சிஸ்டர்ஸ், 11 ரெசிஸ்டர்ஸ் அண்ட் 1 கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த சர்க்கியூட் டயக்ராம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஆல்சோ இதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பவர் சப்ளை இருக்குது. இது நம்ம நெக்ஸ்ட்டாக வந்து பின் அவுட் டயக்ராம் பார்ப்போம். அதில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் 2 பவர் சப்ளையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே. ஸோ இங்கே IC741 அப்படின்றது இட் இஸ் அ 8-pin IC. இங்கே 4 இங்கே 4 பின்ஸ் இருக்குது. எந்தெந்த பின் என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பின் வந்து ஆஃப்செட் நல் அண்ட் 5th பின்னும் வந்து ஆஃப்செட் நல் தான். இது நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க, இது பாசிட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஆஃப்செட் நல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே 2 இன்புட் இருக்குன்னு பார்த்தோம். இன்வெர்ட்டிங் இன்புட்டை, நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டை. அதாவது 2 and 3 வந்து இன்புட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது, 6 வந்து அவுட்புட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்ம இன்புட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ இன்கேஸ் நான் வந்து பின் நம்பர் 2 and 3ல இன்புட் கொடுக்குறப்ப 2 இன்புட்டும் நான் 0ல கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட்டும் 0 தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் நம்ம அந்த IC741 யூஸ் பண்ண நம்ம இன்புட்டே 0வா கொடுத்தா கூட அவுட்புட் வந்து வெரி மினிமமாக ரொம்ப ஃபியூ ஃப்ராக்ஷன் ஆஃப் அவுட்புட் வந்து நம்மளுக்கு இருக்கும். அப்போ அந்த அவுட்புட்டை வந்து நம்ம 0 ஆக்கணுன்றதுக்காக தான் இங்கே ஆஃப்செட் நல். இன்கேஸ் இந்த அவுட்புட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணி நம்ம அந்த அவுட்புட்டை 0 பண்ணுவோம். அதுக்கு நெகட்டிவ் ஆஃப்செட் நல். இன்கேஸ் வந்து இங்கே கொடுக்குற அவுட்புட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் கொஞ்சமாக கொடுத்து அந்த அவுட்புட்டை வந்து நம்ம 0 பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ஆஃப்செட் நல். ஸோ 2 3 and 6 பற்றியும் பார்த்தாச்சு. இங்கே 2 பவர் சப்ளை இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று நெகட்டிவ் பவர் சப்ளை, இன்னொன்று பாசிட்டிவ் பவர் சப்ளை. ஸோ 4th பின்னில் நெகட்டிவ் பவர் சப்ளை இருக்குது அண்ட் 7th பின்னில் பாசிட்டிவ் பவர் சப்ளை இருக்குது. 8th பின் NC அப்படின்னா நோ கனெக்ஷன் அர்த்தம். ஸோ நம்ம இங்கே எந்த கனெக்ஷனுமே கொடுக்கவே இல்லை. எந்த இன்புட் அண்ட் அவுட்புட் வோல்டேஜஸ் இருந்தாலும் அது கிரவுண்டை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இங்கே இன்வெர்ட்டிங் இன்புட்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம பாசிட்டிவ் DC வோல்டேஜை கொடுத்தோம்னா அந்த அவுட்புட்டை வந்து அப்படியே இன்வெர்ட் ஆகும். இன்வெர்ட்டிங் இன்புட்டில் கொடுக்கறது பாசிட்டிவ்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக கிடைக்கும். இங்கே நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பாசிட்டிவாக கிடைக்கும். அதுதான் இன்வெர்ட்டிங் இன்புட், அப்படியே மாற்றும். அப்போ நம்ம ஒரு AC சிக்னலை வந்து கொடுக்குறோம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சிக்னல். AC சிக்னலை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த அவுட்புட் சிக்னலை அப்படியே இன்வெர்ட் பண்ணும். அதாவது 180 டிகிரி வந்து இன்வெர்ட் பண்ணிடும். அப்போ இன்புட்டும் அவுட்புட்டும் பார்த்தோன்னா 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் நம்ம பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தோன்னா அவுட்புட்டும் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். நம்ம இங்கே நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தோன்னா அவுட்புட்டும் நெகட்டிவாக தான் இருக்கும்.
அப்போ அவுட்புட்டும் இன்புட்டும் எப்படி இருக்குன்னா they are in phase with each other. ஃபைனலாக இதில் வந்து யூசஸ் பார்க்கலாம். எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை டிசி அண்ட் ஏசி ஆம்ப்ளிஃபையரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, சைன் வேவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆசிலேட்டரா, அஸ்டேபிள் அண்ட் மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர், ஆக்டிவ் ஃபில்டர்ஸ், இதெல்லாமே தனித்தனி கான்செப்ட்ஸ் தான். இதுக்கெல்லாம் நம்ம ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ணி இந்த சர்க்கியூட்டை வந்து நம்மளால டிசைன் பண்ண முடியும். அண்ட் லைக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், டிஃப்ரென்சியேஷன், இன்டெகிரேஷன் எல்லாமே பண்ண முடியும். இதெல்லாமே அப்கமிங் டாபிக்ஸ் தான். ஆப்-ஆம்ப் வச்சு எப்படி ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், டிஃப்ரென்சியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் எப்படி பண்ணலான்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நம்ம செப்பரேட் கான்செப்ட்ஸாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.